அந்த 8 வயது சிறுமி காஷ்மீரில் இல்லை பேருக்காக இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஜோக் ஆகிட்டு ஆஷிமானுடைய அந்த என்ன அந்த விளையாட்டு நம்ம பேசிட்டு இருந்து கண் கலங்குறோம். அந்த நிகழ்ச்சியை விஷுவல் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் அது நிச்சயமாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதனால தான் அங்கே பேசலையே வந்து எனக்கு அழுக வந்து தான் அந்த பக்கம் திரும்பணும். அதுதான் அவங்க பேர் தெரியாததுனால திருமணமாக ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், சிரிச்சுக்கிட்டே இல்லை. அது வந்து ஒரு ஒரு சினிமா நடிகனை வந்து அதை கற்பனை பண்ணி பார்த்தல பையன். ஏன்னா ஒரு 8 வயசு 8 நாள் வச்சு பையன் மிக கடுமையான நடவடிக்கை. அது வந்து அது எப்படி மனசு வருது எனக்கு தெரியல. 8 நாள் வந்து ஒரு 8 வயசு பொண்ணு மிக கடுமையான நடவடிக்கை இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுரும். அது வந்து கோபமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும். அதனால் இந்த விஷயத்தை வந்து என்னால் பேச முடியல. மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான் சார். இது போன்று பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாலிய வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதுக்கு வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரீங்க. கடுமையான சட்டம் வரணும். கடுமையான சட்டம் எந்த மாதிரியான சட்டங்கள்? இப்போ அரபு நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இல்லை அந்த ரொம்ப கொடுமையாக இருக்குது. இல்லை, எந்த மாதிரி சட்டம் வரணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து நான் ஒரு சட்ட வல்லுநர் இல்லை. கடுமையான இப்போ வந்து ஒரு சராசரி மனுஷன் வந்து அவனுடைய உணர்ச்சியத்தை சொல்ல முடியும் இல்லையா? அதனுடைய நுணுக்கம் வந்து எனக்கு எப்படி தெரியும்? நான் சட்டம் படித்தவன் இல்லை. எங்களுடைய வேதனை வெளிப்படுத்த முடியும், உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும். என்ன மாதிரி சட்டம் வரணும்? கடுமையான சட்டம் வரணுங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லணும் சார். கடந்த சில நாட்களாக வந்து தமிழனுக்காக குரல் கொடுக்குறீங்க. ஸோ எவ்ரிவேர் எங்கே போனாலும் நீங்கள் வந்து யூ ரெப்ரசென்ட் நீங்கள் வந்து ஒரு தமிழன், பச்சை தமிழன் அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு புகழாக சொல்கிறாங்க. உங்கள் பக்கம் இப்போ வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து சீக் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து நான் ஒரு கடமையாக நினச்சி தான் செய்கிறேன். ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை அட்டென்ஷன் சீக் ஆகணும் அப்படிங்கிறக்காக செய்கிறதில்ல. ஏன்னா வந்து எனக்கு எந்த எதிர்காலம் திட்டம் இல்லை. ஏற்கனவே நான் ஒரு மேடையில் பேசுன மாதிரி எனக்கு வந்து இந்த ஓட்டு அரசியலுக்கு வரும் எண்ணமோ ஒரு தலைவனாகணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. அது வந்து நான் வந்து தனி மனித வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிறவன் தான். அப்படியே போவோம், வாழ்க்கையில் அமைஞ்ச வரைக்கும் அமைச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறாரு. அதனால் அப்படி இல்லை. இருந்தாலும் வந்து சில விஷயங்களை வந்து நாம் பதிவிடும்போது, ஒரு பிரபலமான நடிகனாக இருந்து பதிவிடும்போது அது மக்கள்கிட்ட நல்லபடியாக சென்று சேருறது, அந்த கடமையை நான் செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். என்னை விட மிகச்சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்காங்க. அவங்க பின்னாடி நான் நிற்க தான் ஆசைப்படுறேன், அவங்க முன்னாடி நான் நிற்க ஆசைப்படுறேன்.